சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜோதிடத்துல யோகக்காரன் யார சொல்லுவோம்? அது நம்ம சுக்கிர பகவானத்தான். ஒருத்தர் வாழ்க்கையில சொகுசு, செல்வம், காதல், அப்புறம் அந்த ராஜ வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு சுக்கிரனோட அருள் ரொம்ப முக்கியம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற 2026 மார்ச் 26 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியில நுழையிறார்னாலே அங்க ஒரு கலை நயம் கூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு அர்த்தம். இந்த பெயர்ச்சி யாரையெல்லாம் கோடீஸ்வரனாக்க போகுது, யாருக்கெல்லாம் கல்யாண மாலை தேடி வரப்போகுது? சில ராசிகளுக்கு இது ஜாக்பாட் அடிக்கிற காலமாவும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய காலமாவும் அமைய போகுது. கிரகங்களோட இந்த ஆட்டத்துல உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விரிவா பார்ப்போம். அன்பான மேசராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் செவ்வாயோட நெருங்கிய நண்பர் இல்லைனாலும் இந்த சுக்கிரன் இப்ப உங்க ராசிக்கே வர்றது ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகுது. மார்ச் 26, 2026 அன்னைக்கு மீன ராசியிலிருந்து உங்க மேச ராசிக்கு சுக்கிரன் வர்றாரு. இதுவரைக்கும் விரயஸ்தானத்துல இருந்தவரு இப்போ உங்க தலையிலேயே வந்து உட்கார போறாரு. இதனால உங்க தோற்றத்துல ஒரு வசீகரம் பிறக்கும், முகம் பொலிவடையும். சுக்கிரன் செல்வாக்கு அதிகரிக்கிறதால மத்தவங்க கிட்ட நீங்க பேசுற பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி ஒரு சுறுசுறுப்பு உங்களை தொத்திக்கும் பாருங்க. இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நோக்கி தான் போகப் போகுது. கவலைப்படாதீங்க. உங்க ராசிக்குள்ள சுக்கிரன் வர்றதுனால பொருளாதார ரீதியா ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கு. கைக்கு வராம இருந்த பணம் இப்போ தேடி வரும். அதே சமயம் செலவுகளும் கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கும். புது துணிமணிகள் வாங்குறது, வண்டி வாகனத்தை மாத்துறதுன்னு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது. வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நல்ல சம்பளத்துல வேலை அமையும். தொழில் பண்றவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதும், லாபம் இரட்டிப்பாகும். சொத்துக்கள் வாங்கறதுல இருந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கிற சலுகைகள் இப்ப உங்க கைக்கு வந்து சேரும் பாருங்க. குடும்ப வாழ்க்கையில ஒரு புது சந்தோஷம் பிறக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் இப்ப காணாம போகும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா நடந்துப்பீங்க. அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்ல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே கெட்டி மேளம் சத்தம் கேட்கும். அதற்கான வரன் இப்போ தேடி வரும். குழந்தைகளோட படிப்புல இருந்த சுணக்கம் நீங்கி அவங்க மேல உங்களுக்கு ஒரு பெருமை உண்டாகும். சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். வீட்டை அழகா மாத்தி அமைக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு இதுதான் சரியான நேரம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கிறது மட்டும் இல்லாம பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பா இருப்பாங்க. உங்க வேலைய சுலபமா முடிப்பீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அமையலாம். கம்பெனி சார்பா டூர் போறது இல்லனா வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பம். இதுவரைக்கும் உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ தகுந்த மரியாதை கிடைக்கும். வேலையிடத்துல இருந்த அரசியலை நீங்க ரொம்ப சாதுரியமா கையாளுவீங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப லாபகரமா இருக்கும். குறிப்பா ஜவுளி, நகை, அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு அமோகமா இருக்கும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா முயற்சி செய்யலாம். பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றவங்களுக்குள்ள நல்ல புரிதல் உண்டாகும். லாபத்தை சமமா பிரிச்சுப்பீங்க. வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கனிவா பேசுறது மூலமா உங்க பிசினஸை நீங்க இன்னும் பெருசாக்க முடியும். விளம்பரங்கள் மூலமா உங்க தொழிலை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு இது சரியான சமயம். போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடிச்சு நீங்க முன்னாடி போய்கிட்டே இருப்பீங்க. உங்க புத்திசாலித்தனம் இப்ப தொழிலில் நல்லா வேலை செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். பழைய நோய்கள் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும். ஆனாலும் சுக்கிரன் ராசியில வர்றதால கண் திருஷ்டி அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சாப்பாட்டுல கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதிகப்படியான இனிப்பு சாப்பிடுறதுக்கு தோணும்.
நடைப்பயிற்சி இல்லனா யோகா பண்றது மூலமா உங்க மனசையும் உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம். முகம் மற்றும் சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா இப்போ சரியாயிடும். வெளியூர் பயணங்கள் போகும்போது சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். சினிமா, நாடகம், இசைன்னு எந்த துறையில இருந்தாலும் இப்போ புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்க திறமைய நிரூபிக்கிறதுக்கான ஒரு மேடை இப்போ அமையும். ரசிகர்கள் கூட்டம் உங்க பின்னாடி சுத்தும், புகழும் அந்தஸ்தும் உயரும். சமூக வலைத்தளங்கள்ல உங்க வீடியோக்கள் இல்லனா பதிவுகள் ரொம்பவே வைரலாக வாய்ப்பிருக்கு. ஒரு பெரிய இடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும், அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. புதுசா கலை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தொடக்கம். உங்க கற்பனை திறன் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கும், அதை சரியா பயன்படுத்துங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மக்கள் மத்தியில உங்க செல்வாக்கு பல மடங்கு உயரும். கட்சி தலைமை உங்க மேல ஒரு நம்பிக்கையை வைக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய பதவியோ இல்லனா பொறுப்போ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். உங்க பேச்சால மக்களை ஈர்ப்பீங்க. தேர்தல்ல நிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான சூழல். எதிரிகள் இப்போ உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாம ஓடுவாங்க. ஆனாலும் ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கு வினையா முடியும். உங்க திட்டங்களை ரகசியமா வச்சு செயல்படுத்தினா வெற்றி நிச்சயம். படிப்புல இருக்கிற மாணவர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ரொம்பவே உதவியா இருக்கும். படிக்கிற விஷயங்கள் மனசுல டக்குன்னு பதியும். பரீட்சையில நல்ல மார்க் எடுப்பீங்க. கலை சார்ந்த படிப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களோட ஆசை இப்போ நிறைவேறும். ஆசிரியர்களோட பாராட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். படிப்பு மட்டும் இல்லாம மத்த கலைகளையும் கத்துக்கிறதுல நீங்க ஆர்வம் காட்டுவீங்க. நண்பர்களோட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்றது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மனசை சிதற விடாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அதிரடியான முன்னேற்றம் இருக்கும். இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு புது தெம்பு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே விசேஷம். ஏன்னா சுக்கிரன் உங்க நட்சத்திரநாதன். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் தேடி வரும், சொகுசு வாழ்க்கை கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அரசு வழி உதவிகள் கிடைக்கும். அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும் பாருங்க. கடைசியா பரிகாரம்னு பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா ரொம்ப விசேஷம். முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாருக்காவது பால் தானம் கொடுங்க. வசதி இருக்கிறவங்க வைரக்கல் பதிச்ச மோதிரம் இல்லனா கம்மல் போட்டுக்கிட்டா சுக்கிரனோட பலம் இன்னும் அதிகமாகும். உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. மொச்சப்பயிரை வேக வச்சு தானமா கொடுக்கறதும் ரொம்ப நல்லது. சுக்கிரன் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குவாரு. தைரியமா இருங்க. உங்க ராசிக்கு சுக்கிரன் வர்றதுனால வரப்போற நாட்கள் எல்லாம் ரொம்பவே இனிமையா இருக்க போகுது. கஷ்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகும். வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசும். நம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றியும் அதிர்ஷ்டமும் உங்க பக்கம்தான் இருக்கு. உங்க பேச்சும் செயலும் இப்போ மத்தவங்கள கவர்ற மாதிரி இருக்கும். இத சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழிய பாருங்க. பண வரவு அதிகமா இருக்கிறப்போ சேமிக்க கத்துக்கோங்க. அதுதான் பிற்காலத்துக்கு உதவும். மொத்தத்துல இந்த 2026 சுக்கிர பெயர்ச்சி மேசராசிக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுது. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.